இருந்து திரும்ப மறுபடியும் அந்த கடப்பாறையை கொண்டு வந்து இதை உடப்பேன்னு சொன்னா அது வரலாற்றுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். வம்படி அது செய்வது காரணம் என்ன? எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட எதிர்ப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாரதனை காட்டணும். வரலாற்றிலே திராவிடர்கள் முதலான ஒரு எதிரியை எந்த அடையாளமும் எந்த பெருமையும் தமிழ் பாரதிய பாடல்கள் என்ன பிரச்சனை? என்ன தமிழ் தான் பிரச்சனை. அவனுடைய தமிழ் தான் பிரச்சனை. கடைசியா பாரதிதாசன் வென்று வருவான் திராவிட காலை அதுவரை இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் நாங்க இப்ப எனக்கு ஒரு அடி போட்டலில் விழுந்தோன்னு ஒரு டக்குன்னு ஒரு கண்ணு திறந்துருக்குல அது மாதிரி அவனுக்கு என்ன தெரியுது? நடக்குவோம் பகையின் சிறுத்தை பெரும் கூட்டம். அப்படிலாம் எங்க ஐயா ஈவேரா ஒரு போராட்டத்தை எடுத்தாரு ஒரு ஜீவன். அவர் பிறந்தாலே மண்ணிலே பல நூற்றுக்கணக்கான நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து பள்ளிக்கூடம் நுட்டி படித்து வச்ச லட்சுமண ஐயர் தமிழின் பெருமை, தமிழின் அறிமொழி உலகெங்கும் பரவ செய்வேன். இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள், சுப்பிரமணிய பாரதி என்ற தன் பெயரை மாற்றி வையுங்கள் என்று பெருங்குரல் எடுத்து பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதி மறந்துட்டு போற்றாத தமிழ் சமூகம் இருக்கிறார். அதனாலதான் நம்ம சொல்றோம் உலகத்தில் ஒருவன் அவன். எதை பாடல இவங்க சொல்றாங்க பேய் பிசாசு இந்த பகுத்தறிவு தான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பார். முதல்ல வழங்கி அது இறை மறுப்பு தான், கடவுள் மறுப்பு தான். அதுக்கு பேர் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது இங்க பாருங்க, சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும். சந்தேகங்கள் வந்தால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் வரும். அந்த கேள்விதான் அறிவின் பிறப்பிடம். அதுதான் கற்றலில் கேட்டல் நன்னுகிற அந்த கேள்விதான் பகுத்தறிவு. இன்னது என்று ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு. ஆடிப்பட்டம் தேடி நம்ம முன்னோர் சொன்னாங்கன்னா பகுத்தறிஞ்சிருக்கான். அதுதான் பகுத்தறிவு. இறை மறுப்புனா நீங்க பள்ளிக்கூடமே போய் படிக்காத ஒருத்தரை மரத்து நிழல்ல கீழே உட்கார வச்சுக்கிட்டு கடவுள் இல்லை என்று சொன்னா அவன் கடவுள் இல்லை என்று சொல்லுவான். அதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது. ஆனால் கடவுள் இல்லை என்று சொல்றா, அதனால இவர் பகுத்தறிவாதி என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம். கடவுள் இல்லை என்று மறுப்பது பகுத்தறிவு என்று சொல்வது. இன்னும் பிள்ளைசூன்யம்லாம் இருக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க வந்துதான் அதெல்லாம் சீர்திருத்தணும், முற்போக்க விளைச்சோம். அதுக்கு முன்னாடி 21க்கு முன்னாடி நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலகட்ட மனிதரை நினைத்து விட்டான். அஞ்சு சாவா அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த குளத்தில் என்பார், அந்த மரத்தில் என்பார், துஞ்சது முகத்தில் என்பார். எண்ணி பயப்படுவார், மிக துயர்படுவார். எழுதுறார் வஞ்சனை பேய்கள் என்பார். பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அந்த குளத்தில் இருக்குது, அந்த மரத்தில் இருக்குது, பயந்து கிடக்கிறான். அவன் அங்கே இறை என்றால் என்ன? இறை என்றால் என்ன? 1000 தெய்வங்கள் உண்டென்று ஓதி அலையும் அறிவிலிகா பல்லாயிரம் வேதம் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று உரைத்திருக்கிறீர் ஒன்றான். அறிவுதாண்டா தெய்வம். ஆடனை காடனை வேடனை ஓதி மயங்கும் மதியிலிகால் எதனோடு நின்றோம் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறிகிறோம். சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதி கேளீரோ. வித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அடிவீரோம். பெருமை அடிவீரோம். சுத்த அறிவுதாண்டா சிவம்னு கூறுறதை கேட்கிறாங்க. நீங்க இதெல்லாம் அவருக்கு பின்னாடி பண்ணீங்களா முன்னாடி பேசுனீங்களா? அவன் அப்படின்னா இந்த இடம் பாதிக்கணும் இருக்கணும். ஏன் இல்லை? ஏன்னா எனக்கு அதிகாரம் இல்லை. அதான்
எளிதான வந்தே மாதரம் என்போம். எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். சாதி மதங்களை பாழோம். உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயினும் வேதியராயினும் ஒன்றே, அன்று வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறார். நல்லா கொஞ்சம் அடுத்து அது வரும்போது சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி முயற்சி சொல்லல் பாவம். அடுத்த வரிய பிறப்பின் அடிப்படையிலே குலத்திலே உயர்ச்சி தாட்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலும் இதை விட ஒரு வேலை ஒரு கொடுமை நிகழ்ந்தது. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் சொல்ல வேண்டியிருக்கு. பாரதி ஒரு பாப்பான். ஏன் மனித பிறப்பிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். பாரதியை பாப்பான்னு யாராவது சொல்லுங்க. என்னடா சமூகம்? ராமானுஜரை, தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயரை, சூரியநாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழின் மீது இருந்த பற்றின் காரணமாக, ஈர்ப்பின் காரணமாக, பேரன்பின் காரணமாக பரிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்ட விருந்தகையை தமிழ் அடிகளா நம் தாத்தன் மறைமலை அடிகளாரின் ஆசான் குருவாக இருந்த பரிமார் கலைஞர் என்ற சூரியநாராயண சாஸ்திரியை கோயிலுக்குள் வழிபட விடமாட்டியார். எவனவன் தீண்டத்தகாதவன் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்றிருந்த அத்தனை சாதியை ஒன்றாக திரட்டி கோயிலுக்குள் கூட்டி செல்லும் போது எதிர்ப்பு. ஒரே ஒரு மகன், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் தான். ஐயரே நீங்க கூட்டிட்டு போங்க. யார் எதிர்க்கிறாங்க நான் பார்க்கிறேன், நான் கூட வரேன் என்று நின்னவன் என் தாத்தன் தெய்வ திருமகன்